நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான், சரிங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மேலே வந்துச்சு, அப்படியே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 22,900 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. இது ஓஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் மார்னிங்கே ஓஐ டேட்டாவை பாருங்கள். ஓஐ டேட்டாவுக்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் க்ளோசிங் இருக்கணும். 22,900 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு பாருங்கள். மார்க்கெட் அதை தாண்டி விழுகாமல் 22,900 அப்படிங்கிற இந்த ஓஐ டேட்டா பில்ட் ஆனதுனால மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு, 22,900 அப்படிங்கிற 905 அந்த ரேஞ்சிலே போஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா. மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருக்கு. சப்போஸ் நாளைக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் வீக்லி க்ளோசிங்கே பார்க்கணும். 22,994 இந்த லெவலுக்கு மேலே 23,050க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லி கேண்டில் பார்க்கும். இந்த வாரம் இது வரைக்கும் எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா நல்லா ஒரு ரிவர்சல் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில். இதே போலவே மார்க்கெட் முடிஞ்சால் கூட நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி ஒரு கேண்டில் நெக்ஸ்ட் வீக் ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்சில் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஓகேங்களா. இப்படி பார்த்தா இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி கூட இருக்கும், சரிங்களா. அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து எப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நாளைக்கு மேக்ஸிமம் இதே இடத்துலையே சஸ்டெயின் ஆகி முடிஞ்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் தூரம் மேலே 23,000க்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் சரி, மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இதற்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வீக் ஆகிடும், சரிங்களா. இதே கேண்டில் நாளைக்கு இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்படி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது ஒரு பெரிய வீக்னஸ் கேண்டிலாக மாறிடும், சரிங்களா. கீழே டவுன் சைடு க்ளோஸ் ஆகும்போது 22,800க்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு வீக்னஸ் ஆகிடும், சரிங்களா. அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். 23,000 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,225 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது மார்க்கெட் இந்த ஓவரால் இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் மல்டிபிள் டைம் காமிச்சிருக்கேன். இதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் மார்க்கெட் இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் சொல்லும் போது மார்க்கெட் ஹவர்ஸில் இது உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு, திருப்பி இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ், திருப்பி கீழே வந்திருக்கு, நியூவில் வச்சுருக்கு, திருப்பி ரெசிஸ்டன்ஸ், திருப்பி நியூவில் வச்சுருக்கு, திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் ட்ரேட் ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா சார் 23,000க்கு மேலே வீக்லி க்ளோஸ் வச்சிடுச்சு, அப்படியே மார்க்கெட் மேலே போய்டுமா அப்படின்னா போகாது. இமிடியேட்டாகவும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. எப்போ இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் எப்போ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வீக்லி க்ளோசிங் எப்படி வைக்கிறாங்க, சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு ஒரு 23,500க்கு மேலாம் நாளைக்கு வருவது ரொம்ப கடினம். அதற்கு மேலெலாம் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டு ஒரு சின்ன ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு 300-400 புள்ளிகள், ஒரு 500 புள்ளிகள் வரைக்கும் கூட மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த புல்பேக் ரேலி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த புல்பேக் ரேலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ 900ல் இருக்குங்களா, 900லேருந்து 400 ரேஞ்சு ஒரு 500 புள்ளிகள் மேலே வந்தால் கூட மார்க்கெட்டு புல்லிஸ் ஆகிடுச்சா அப்படின்னா புல்லிஸ் ஆகாது. ஏன்னா அதற்கும் மேலே க்ளோஸ் வைக்கணும். 23,800க்கு மேலே வேணால் க்ளோஸ் வீக்லி கேண்டில் வச்சுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிவிடும். இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிவிடும். மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங்கையும் ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு வரும். இப்போதைக்கு அகைன் 22,800 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு.
750 வரைக்கும் ஜோன் வந்து சப்போர்ட் இருக்குது. அதற்கு கீழே வந்துச்சுன்னா அந்த பெரிய ஃபால் வரும். பேங்க் நிஃப்டியும் வீக்லி க்ளோசிங் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இன்றைய தினம் வந்து அந்த ட்ரெண்டை ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ண மாரி திருப்பி போயிருக்கு. சரிங்களா, நாளைய தினம் அப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆக போகுதா, இல்லை மேலே போணுச்சு அப்படின்னா 49,800 to 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 50,600 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா தான் 51,700. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 48,726 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,900. அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சென்செக்ஸ் இன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து டவுன் சைடில் ஃபாலோ ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை வந்து பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து நேற்றைய தினமே நான் அந்த ட்ரெண்டை காமிச்சேன். இந்த ட்ரெண்டுக்கு மேலே மார்க்கெட்டு வரணும், இந்த ட்ரெண்டில் சப்போர்ட்டாக இருக்கும், இந்த ட்ரெண்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த ட்ரெண்டு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து நிற்கிது. நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட்டு காமிச்சிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்குன்ட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ சப்போஸ் கீழே வந்த மார்க்கெட் இது வந்துருக்குங்களா, இந்த லெவலை முட்டிட்டு இப்படி திருப்பி கீழேயும் வரலாம், இல்லை திருப்பி இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு நாளை எதுனா இப்படி மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த ஓவரால் வந்து இன்ட்ராடேக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் 76,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 76,750 அது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் சென்செக்ஸ் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட திருப்பி கீழே வரலாம். ஏன்னா இந்த இடத்துல நேற்றைய தினத்தோட கேப் இருக்குது 75,866. அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட திருப்பி மார்க்கெட் அகைன் கீழே டவுன் சைடு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, அந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். அதற்காக நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் கிடச்சிரும். டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிளைண்ட் ஐடி அனுப்புனீங்கன்னா கிளாஸஸ்க்கான அக்சஸ் கிடச்சிரும். மேலும் ஒரு முக்கியமான தகவல், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே என்னோடய வியூ தான். நீங்களும் ஓனாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூவும் என்னோடய வியூவும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம வீடியோ வந்து பயன்படுத்திக்கிங்க. மேலும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா, ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.